ஜானகி சந்தியா சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. கார்த்திக் சார் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க. நீங்கள் என்ன தான் இந்த நேரத்தில் வந்து என்னை பார்த்து கன்வின்ஸ் பண்ணி வரலான்னு நினச்சா கூட இதெல்லாம் ரொம்ப தப்பு தான். நான் என்ன பண்ணுறது, உன் மனசை வந்து கொஞ்சமாவது மாற்றி நான் பட்ட கஷ்டத்தை நீ படக்கூடாதுன்னா நான் இது மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி சீனுக்கு சந்தேகமாக இருக்குது. ஏதோ ஒரு குடிசையில் தான் அந்த திருடன் ஒளிஞ்சிருக்கான்னு தெரியுது. ஆனால் தனலட்சுமி குடிசைக்குள்ளே கூட போலையே நம்ம ஜானிங்கத்தை. ஒரு வேளை தனலட்சுமி தெரிஞ்சவங்க யாரும் வந்திருப்பாங்களோன்னு சொல்லி தீவிரமாக யோசிக்கும்போது கார்த்தி வந்து வெளியில் வரதை வந்து பார்த்துட்றாங்க. சீனு யாருக்கிட்டேயோ பேசுகிற மாதிரி சவுண்டு வந்து கேட்குது. அந்த இடத்துல தனலட்சுமிக்கு மாயாக்கும். அவங்களும் வெளில வந்துடுறாங்க. கார்த்திக் சார், இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? நீங்கள் ப்ரொஃபஸர், நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க? இது நம்ம தனலட்சுமியோட எதிர்காலத்தை எவ்வளோ தெரியுமா பாதிக்கும்? கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த ஊர் ஜனங்கள்லாம். நீங்கள் வந்தது தனலட்சுமிக்கு பேட்மிண்டன் ட்ரெயின் பண்ணுறதுக்கு இல்லை வேறு ஏதாவது சம்மந்தப்பட்டதை சொல்கிறதுக்காக தான். ஆனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, தனலட்சுமி தான் வர சொல்லியிருக்கான்னு சொல்லி அவளுக்கு மிகப்பெரிய அவப்பேரை வந்து சம்பாரிச்சு கொடுக்கலான்னு நினச்சிங்களா? முதல்ல நாளைக்கு நேஷ்னல் லெவலில் ஒரு காம்படிஷன் இருக்குது. அதில் கோல்டு மெடல் அடித்தா நிச்சயம் அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிடலாம். இந்திய அளவில் இவளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தினா அடுத்தடுத்தது ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே நம்ம கோல்டு அடிக்கிறதுல அளவுக்கு ட்ரெயின் பண்ணிடலாம். ஆனால் என்ன, இப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சில் வரமாட்டேங்கிறா. அதான் பிரச்சனையே. கேட்டால் சீருங்கிறா, சடங்குங்கிறா, எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் ஏன் சார் இதில் இவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்கன்னு மாயா வந்து கேட்குறாங்க. ஏன்னா டேரெக்டாகவே நாங்கள் உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டோம், இந்த வீட்டிலலாம் பாரம்பரியம் தான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி இருக்க சூழ்நிலை நம்ம சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் என்கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம். தனலட்சுமி, ரகுராம், ஜானகி அம்மாட்டெல்லாம் சொல்லியெல்லாம் புரிய வைக்க முடியாது. ரமணி பாட்டி வேறு இதில் இருக்காங்க. அவங்க பேச்சையே வந்து பேசவே முடியாது. அவங்க இப்பயே வந்து முடியாதுங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இதுவே திருடன் நினச்சி உங்களை கட்டி வச்சு உதச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இது தேவை தான். என் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன். நானும் தனலட்சுமி மாதிரி மிகப்பெரிய வந்து ஒரு சாம்பியன் ஆக வேண்டியவன். என் நேரம் போதாத காலம் நான் வந்து மாட்டிக்கிட்டேன். அதே மாதிரி தான் இப்போ தனலட்சுமி மாட்டிக்கிட்டா. இதுக்கு பின்னாடி ஏதோ சோகமான கதை இருக்குது போல இருக்குது. நான் தனலட்சுமி வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்து நான் அதெல்லாம் சொல்ல கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நாளைக்கு நேஷ்னல் லெவலில் வந்து கேம் இருக்குது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து நான் மட்டும் பைக்கில் போயிட்டுருக்கப்ப என் கையிலையும் கால்லையும் நல்லா பலமாக வந்து அடிபட்டுருச்சு. கையும் காலும் வந்து கட் ஆகிடுச்சு லைட்டாக. அங்கே கிராக் விழுந்ததுனால அது சரியாகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகுன்ட்டாங்க. இருப்பின்னு நான் கஷ்டப்பட்டு காலை தரையில் ஊனி முழு வெயிட்டையும் காலுக்கு வந்து லோடு டிரான்ஸ்ஃபர் பண்ணி பாதி பிரித்து அதெல்லாம் பட்டப்பாடு கொஞ்சம் நல்ல நஞ்சம் இல்லை, ஏகப்பட்ட பாடு நான் பட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் போய் ட்ரைனிங் ஸ்டேஷன் அட்டன் பண்ணால் உன் பேர்லாம் எங்களால் கமிட்டி சார்பாக ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. இத்தனை நாளாக நீ வந்து நம்பர் 1 இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி எப்படி நீ பர்ஃபார்ம் பண்ணிருந்தான் உன்னை நம்பி நம்ம கமிட்டியெல்லாம் ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என் பேரை வந்து எடுத்துட்டாங்க. உனக்கெல்லாம் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க முடியாது, நீ எல்லாம் அன்ஃபிட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த இடத்துல. இது எனக்கு ரொம்பவே வந்து பாதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ வாட்டி மல்லு கட்டினேன். என்னால் அந்த அளவுக்கு பழைய அளவு விளாட முடியாமல் போயிடுச்சு. ஆனால் என்னோடய ட்ரைனிங்லாம் எனக்கு அப்படியே தான் இருந்துச்சு. என்னால் கையும் காலும் ஒரு கட்டத்துக்கு மேலே வேகமாக வந்து ஃபோர்ஸாக வந்து மூவ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆனதுனால தான் அன்றைக்கி நான் தோற்று போய் வெளியே வந்து நான் ரொம்ப அசிங்கப்பட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்னோடய கோச்சை வந்து பார்த்தேன். ஏன்டா உன்னால் சாதிக்க முடியாத சுச்சுவேஷன் வந்ததுக்கு நீ காரணம் இல்லைடா, சந்தர்ப்பம் அமைஞ்சிருச்சு. சில பேரால் எல்லாம் பண்ணாலும் முயற்சி பண்ண முடியும். ஆனால் அவங்க முயற்சி பண்ண மாட்டாங்க. சில பேர் முயற்சி பண்ண ஆசையோட தைரியம் ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களால இது மாதிரி பிரச்சனை வந்துடும்டா. இதாண்டா வாழ்க்கை. வேணுங்கிறவனுக்கு வேண்டாம்னு சொல்லுவாங்க, வேணாங்கிறவனுக்கு அள்ளி அள்ளி வைப்பாங்க. இது தாண்டா இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னால் நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சு இந்த கோல்டு மெடல்லாம். நீ ட்ரெயின் பண்ணு ஒரு ஸ்டூடெண்ட்டை, அவங்க உன்னோட பெஸ்ட்டாக வந்து ட்ரெயின் பண்ணி அவங்கள கோல்டு மெடல் அடிக்கவை. அது மாதிரி நீ அடிச்சுன்னா கூட நீ அடித்ததுக்கு தாண்டா சமம். அந்த சந்தோஷம் ஓ வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா அடுத்தடுத்தது ஏகப்பட்ட கோல்டை வந்து நீ வந்து ஜெயிச்சு காட்டிடுவாடாங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து அந்த கோச் சொன்னனால தான் தனலட்சுமியை தான் நான் அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை வந்து பார்த்தேன். இவளுக்கு ஏன் அளவுக்கு ஸ்கில் வந்து அப்படியே இருந்துச்சு. இவளை லைட்டாக பட்டி டிங்கரிங் பார்த்தா வேறு லெவலில் வந்து வந்துடுவான்னு தெரிஞ்சுதான் இப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சில் இவள் கலந்துக்கிட்டா எல்லாருக்கும் சும்மா சொப்பனமாக விளங்கி நிச்சயம் வந்து ஜெயிச்சிருவா. ஆனால் இவள் வரதும் வராமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம். ஆனால் தனலட்சுமி இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டேன்னா நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. என்ன மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. அது மாதிரி இருந்து தான் நான் தோற்று போய் நிற்கிறேன். இப்போ குடும்பத்தை காரணமாக காட்டி நீ வராமல் விட்டுறாத, அவளை தான் சொல்ல முடியும். இனிமேட்டு நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சோகமாக வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போன்னு பார்த்து கோச் நில்லுங்க, நாளைக்கு தனலட்சுமி வந்து வருவா, நிச்சயம் விளாட்றதுக்கு வருவா, அதுக்கு நான் கேரண்டி தரேங்கிற மாதிரி சூப்பராக பேசுகிறாங்க மாயா.
இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு சொல்லி சீனவும் நம்ம தனலட்சுமி கேட்குறாங்க. நாளைக்கு தான் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி சமாளிக்க நல்லாவே தெரியும். நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே யாருக்கும் தெரியாமல் குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் ரூமில் வந்து வெயிட் பண்ணேன், நானும் சீனும் வரோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதிரடியாக முடிவு எடுக்கிறாங்க. நம்ம மாயா தந்திரமான முறையில் திட்டம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி தனலட்சுமி ரெடியாகி அவங்க ரூமில் வந்து காத்துட்ருக்காங்க. மாயா வந்து வராங்க, சீனு வராங்க. ஐடியா எதுவும் ரெடி பண்ணிட்டியா? அவகிட்ட சொல்லும்போது நீ கேட்க தானே போகிற, எப்படி ஐடியா இருக்குன்னு பாரு. மொக்க ஐடியா கொடுத்து வந்து எல்லாரையும் மாட்ட வச்சிடாத சரியா? இப்போ நம்ம எல்லாரும் வெளியில் வந்துட்டோம்னு நினச்சாலே வந்து அவங்களாம் கடுப்பாக வாங்கங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. தனலட்சுமி மாதிரி புடையை கட்டிட்டு வந்திருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா. இது ஒரு சின்னதாக க்ளூ மாதிரி கொடுத்துருந்தாங்க அந்த இடத்துல. தனலட்சுமி நீ போய் என் காஸ்டியூம் வந்து மாற்றிக்க, பேண்ட்டு சட்டையை மாற்றிட்டு வா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி பேண்ட்டு சட்டையை மாற்றிட்டு வராங்க. எதுக்கு உன் பேண்ட்டு சட்டையை வந்து மாற்றிட்டு வர? உனக்கு மாடல் ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்குமான்னு பார்த்தேன், ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. காஸ்டியூம்லாம் அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிடலாம், எப்போ பார்த்தாலும் பாவாடை தாவணி போட்டேன்னா சரி வராது. இந்தா என்னோட ஹேண்ட் பேக் மாட்டிக்க, இந்தா நான் பை கொண்டு போகல அதையும் நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இது மாதிரிலாம் கொடுக்குற? இப்போதைக்கு நான் புடவை மாதிரி சட்டையெல்லாம் போட்டுட்டு உன் கேபினில் தான் உட்கார போகிறேன், உன் பந்தலில். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்? மாயா தான் வந்து சொல்லாகலாமல் எங்கேயோ போயிட்டா அப்படின்னு சொல்லுவா. அப்போனா என்னால் உனக்கு பிரச்சனை வந்துடாதா? அதெல்லாம் பிரச்சனைலாம் வராது. தனலட்சுமியாக நான் வந்து உன் பந்தலில் உட்காந்து உன்னை நான் சேவ் பண்ணிடுறேன். நீ வந்து என்ன பண்ணணுன்னா அங்கே 100% உன்னோட கான்ஃபிடென்ட்டை கொடுத்து ஜெயிச்சிடணும் சரியா? கோல்டு எப்படி இருந்தாலும் அடிச்சிரு. அதுக்கான ஃபஸ்ட் ரவுண்டா செகண்ட் ரவுண்டான்னு தெரியாது, அதுக்கேற்ற ஏற்பாடு எல்லாம் பண்ணிடுங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க. இங்கே என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு. நான் நிச்சயம் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். மாயா எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீ இல்லாமல் அந்த பந்தல்ல உன்னை கண்ணா அப்படின்னு எல்லாரும் திட்டுவாங்களே, சாருமதியிலேருந்து இதெல்லாம் சந்தர்ப்பம் தானே பார்த்துட்டு இருக்கா. மாயானாலே ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பிரச்சனை தான். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு விஷயமா? வாழ்ந்தாலும் திட்டுவாங்க, தாழ்ந்தாலும் திட்டுவாங்க. அதுக்கே நான் வந்து பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் தனலட்சுமி ஆசைப்பட்டதை நிறைவேற்றுறதுக்காக நான் திட்டுவாங்கல்ல, தப்பே இல்லை. இந்த வீட்லேயே எனக்கு யாரை பிடிக்கும்? முதல்ல ஜானகி அம்மாவை பிடிக்கும், ஒன்றை பிடிக்கும், அடுத்தது மணிமாவை பிடிக்கும். இந்த 3 பேர் தான் பிடிக்கும். உங்கள் 3 பேருக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனாங்கிற மாதிரி பாசிட்டிவாக வந்து சொல்கிறாங்க. டேய் முதல்ல போடா பைய எடுத்துட்டு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஃபீலிங் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. ஒரு பக்கம் சார்மதி மட்டும் ஏஞ்சி உட்காந்துருக்காங்க. என்னது காலையில் வந்து 6 மணி ஆயிடுச்சு, இன்னமும் அம்மா வந்து காஃபி கூட கொடுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப முதுகை வந்து பார்த்துட்றாங்க. கதவை திறக்கிறப்ப என்னது மாயா மாட்டு வெளியில் வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகிறா. அப்போ நான் பெரியவங்க பேச்சு வந்து கேட்கல. நானே எங்கள் அப்பா எங்கள் குடும்பம் எல்லாம் இதுக்கு தானே ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அம்மா வரட்டும் எல்லா உண்மையும் சொல்லிடலாம் தான் கேவலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாருமதி. என்னது இன்னைக்குன்னு பார்த்தா அம்மா வரவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வரதை வந்து நோட் பண்ணிடுறாங்க. ஒன்று ஸ்க்ரீனை திறந்துட்டு வந்தோடனே ஏன்டி பயந்தே போயிட்டேன். ஆமாம் இங்கே பூதம் இருக்கு பாரு, அதான் ஸ்க்ரீனை திறந்தோன்னே நீ பயந்து போயிட்டேன். என்னம்மா நீ காமெடி பண்ணிட்டு இருக்க? அம்மா இப்போ ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடந்திருக்குமா, மாயா வந்து இந்த ரூமில் இல்லவே இல்லை. எப்படி சொல்கிற? ஆமாம்மா காலையிலே 6 மணிக்கே வந்து இங்கே பைய தூக்கிட்டு வந்து போனான். கான்ஃபிடென்ட்டாக தெரியுமா? ஆமாம்மா கான்ஃபிடென்ட்டாக தெரியும். ஏன்னா மாயா இதுலேயும் நான் பந்தல்லையும் பார்த்தேன் அவளை, அப்பையிலேருந்து காணும் 6 மணிலேருந்து. அப்போனா அவள் தானே போயிருக்கா.